என்னை ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி, இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. இந்த பதிவிலே வருகின்ற பிப்ரவரி மாதம் ராகு கேது பயிற்சிகளில் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு கன்னி. 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். இந்த ராசி அதிபதி புத பகவான். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தின் ஆதிக்கத்தில் பிறந்ததனால் இவர்கள் வாழ்க்கையில் எப்போதுமே பொருளாதார பிரச்சனைகளும், ஒரு வகையில் இவர்களுக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும், மறைமுக எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இது காலபுருஷனுக்கு சத்துருஸ்தானம். கன்னிக்கு அதிபதி புதன். மிகவும் நளினமானவர்கள், பெண்மை தத்துவம் உள்ளவர்கள். கன்னியில் பிறந்தவர்கள் மிகவும் மென்மையானவர்கள், நளினமானவர்கள், பெண்மை தத்துவம் உள்ளவர்கள். நிறைய பேசுவார்கள். இவர்கள் உடல் இருந்தாலே பொழுது போவது தெரியாது. மற்றவர்களை கலகலப்பாக வைத்திருப்பார்கள். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி சாதகமான பயிற்சியாக இல்லை. கடந்த ஆண்டும் கடந்த 1.5 வருடத்துக்கு முன்பு வந்த ராகு கேது பயிற்சியும் இவர்களுக்கு 11ஆம் வீட்டில் ராகுவும் 5ஆம் வீட்டில் கேதுவும் நின்று லாபஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் ராகு கேதுவும் எதிர்மறையான பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆண்டும் 10ஆம் வீட்டிற்கு மிதுனம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டிற்கு ராகுவும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு கேது பகவான் வருவதும் அவ்வளவு நல்ல பலனை செய்துவிடாது. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், இது கர்மஸ்தானம். எனவே ராகு 10ஆம் வீட்டிற்கு வருவது தொழிலில் ஒரு போராட்டத்தையும் மந்த நிலையும் கொடுக்கும். ஆனால் வெளிநாடு செல்பவர்களுக்கு இது நல்ல காலம். கடல் கடந்து சென்று தொழில் செய்பவர்களுக்கு, வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ராகு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார். தொழிலில் ஒரு சிறப்பை கொடுப்பார். சுய தொழில் செய்பவர்களுக்கு சில போராட்டத்தையும் சில தடைகளையும் மன உளைச்சல்களையும் அலைச்சல்களையும் ராகு தொழிலில் கொடுத்து கொண்டே இருப்பார். முயற்சி செய்துதான் தொழிலை வெற்றியாக செய்ய முடியும். நிறைய உழைப்பு தேவை, முயற்சி தேவை. ராகு கத்திரி. ராகு பகவான் அது வெட்டக்கூடிய கத்திரி அமைப்பு உள்ளவர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. எனவே வரக்கூடிய நன்மைகளை ராகு வெட்டி விடுவார். எனவே போராடி முயற்சி செய்து மிகவும் கவனமாக தொழிலை இந்த ஆண்டு செய்து கொண்டு நல்ல வெற்றிகளை அடையலாம். அதேபோல் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு கேது பகவான் வருவது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம், இது தாயார் ஸ்தானம். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. அதுபோக இடம், நிலம், வீடு, வாகனம். 4ஆம் இடம் என்பது இடம், நிலம், வீடு, வாகனம். இது சார்ந்த விஷயங்களிலும் கேது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் செய்வார். நீங்கள் வாங்கியிருந்த இடங்களில் வில்லங்கங்கள் ஏற்படுத்துவது, அதே போல் புதிதாக இடம் வாங்க போகிற நபர்களுக்கு அந்த இடங்களில் வில்லங்கங்கள் இருக்குங்கிறதா என்று ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சட்டப்பூர்வமாக பார்த்து செய்வது நல்லது. சட்ட சிக்கல்களை உருவாக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். அதே போல் வாகனங்கள் வாங்குவது என்றால் அந்த வாகனங்களில் சரியாக, அதாவது 4ஆம் இடம் டாக்குமெண்ட் சரியாக இருக்குதா என்று பார்த்து அந்த வாகனங்களை வாங்க வேண்டும். அதேமாதிரி வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு வாகனங்களில் சில தொந்தரவுகளை கொடுப்பார் கேது. அதேபோல் இது சுகஸ்தானம். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கேது சில வகையில் மைனஸ் பண்ணுவார். அதேபோல் இது தாயார் ஸ்தானம். உங்கள் தாயாருக்கு இந்த 1.5 வருட காலம் கேது பகவான் சில நன்மைகளை செய்ய மாட்டார், சில கெடுபலனை செய்வார். எனவே பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லாத இருப்பதனால் நீங்கள் ராகு கேது இந்த 2 சர்ப்ப கிரகங்களையும் சாந்தி செய்து சரணாகதி செய்து அவர்களை உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்குண்டான சரணாகதி வழிபாடுகளை செய்து வெற்றியடையலாம். அதற்குண்டான ஸ்தலங்கள் திருநாகேஸ்வரம் ராகு பகவானுக்கும் கீழப்பெரும்பள்ளம் கேது பகவானுக்கும் உரிய ஸ்தலங்கள். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த 2 ஸ்தலங்களுக்கு திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் அல்லது காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம், இதில் ஏதாவது ஒரு ராகு கேதுக்கு தனியாக உள்ள ஸ்தலங்கள் திருநாகேஸ்வரம் ராகு பகவானுக்கும் கீழ்பெரும்பள்ளம் கேது பகவானுக்கும் உரிய ஸ்தலங்கள். ஆனால் ராகு கேது இரண்டுக்குமே ஒரே இடத்தில் செய்யக்கூடிய ஸ்தலம் காளகஸ்தி.
நீங்கள் எதை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று இந்த பரிகாரம் செய்து ஒரு சாந்தி செய்து உங்களால் முடிந்த அளவுகளுக்கு இல்லாத நபர்களுக்கு, ஏழைகளுக்கு கருப்பு உளுந்தும் கொள்ளும் தானம் செய்வது உங்களுக்கு இந்த ஆண்டு ராகு கேதுக்குடைய அனுகிரகத்தை பெற்று நன்மையான பயிற்சியாக நன்மையான பலன்களை செய்ய வைக்கும். பிறகு இந்த கிரகங்களுடைய அதிதேவதைகள், காளியுடைய அதிதேவதை, ராகுடைய அதிதேவதை காளி, அதே போல் கேதுவுடைய அதிதேவதை விநாயகப் பெருமான். இவர்கள் இருவரையும் வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். எனவே சிறப்பான வழிபாடுகளும் கடுமையான முயற்சியும் இருந்தால் இந்த பயிற்சியை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று வெற்றி ஆண்டாக உங்களுக்கு அமைய நான் வணங்கும் செந்திலா ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.